जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. சமாதானம் தொடர்கிறது. ஈஸ்வரன் என்றால் எல்லா தெய்வ மூர்த்திகளும் தான். ஆரம்பத்தில் அப்படி ஒரு மூர்த்தியை உபாசித்துத்தான் சித்தம் ஒரே வஸ்துவில் நிற்க பழகி கொண்டது. அது முதல் ஸ்டேஜில். இப்போது 2ஆம் ஸ்டேஜில் அமூர்த்தமான பிரம்மத்தை குறித்தே சித்தத்தை ஆதானம் பண்ண வேண்டும். அவ்வப்போது சகுணமான ஈஸ்வரன் நினைவு வராமல் போகாது. அப்படி வந்தாலும் அவனை மாயாலோக நிர்வாககன் என்று நினைக்காமல் மாயையில் இருந்து ஞானத்துக்கு போக வேண்டும் என்ற அறிவை நமக்கு கொடுத்த அனுக்கிரக ஸ்வரூபம், அதாவது கிரேஸ் என்று மாத்திரமே நினைத்து அவனே நிர்குணத்தில் சேர்க்கும் ஞான வழியை காட்டும்போது நாம் சகுணமான அவனை இதற்கு மேல் பிடித்து கொண்டு தொங்கப்படாது என்ற தீர்மானத்துடன் ஆத்ம தத்துவத்திலேயே சித்தத்தை திருப்பணும். நம்முடைய ஆத்மாவாக இருப்பதும் அவன்தானே. ஆகையால் ஆத்மாவை பிடித்து கொள்வதாலேயே அவனை பிடித்து கொள்வதாக, அதாவது பக்தி பண்ணுவதாக இருக்கட்டும் என்று நிர்குண சாதனையிலேயே சித்தத்தை திருப்ப வேண்டும். சகுண பிரம்ம நினைவு வந்தாலும் அவனை நிர்குண பிரம்மத்திலே கரைத்து அவனுக்கும் அடிரூபம் அதுதானே என்று கரைத்து சுத்த பிரம்மத்திலேயே சித்தத்தை சேர்க்கணும். சித்தம் சித்தம் என்று நான் சொல்லி வந்திருக்கிறேன். ஆச்சாரியாலோ புத்தி என்று போட்டிருக்கிறார். சம்யக் ஆஸ்தாபனம் புத்தேக, புத்தியை நன்றாக சேர்த்து பிடித்து எப்போதும் பிரம்மத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் என்கிறார். புத்தி என்பது சித்தம் என்பதன் ஒரு குறிப்பிட்ட அம்சம், ஆஸ்பெக்ட். சித் என்பது அறிவு. அறிவு சம்பந்தப்பட்டதாக ஒரு ஜீவனிடம் இருக்கும் உறுப்பு சித்தம். இது உள்ளுறுப்பு, அந்தக்கரணம் என்பது. இங்கே அறிவு என்பது இன்டெலெக்ட் என்பதாக புத்தியை கொண்டு செய்வது மட்டுமில்லை, அதுவும் இந்த அறிவில் அடக்கமே. ஆனாலும் சித்தம் என்பது அது மாத்திரம் அல்ல. மனசில் உண்டாகும் உணர்ச்சிகளும் அதில் அடக்கம்தான். மனசின் காரியம், புத்தியின் காரியம். மனஸ் நினைப்பது, உணர்வது, புத்தி அறிவது எல்லாம் சேர்ந்தே சித்தம் என்பது. இப்படி இரண்டும் சேர்ந்ததாக அது இருப்பதால் தான் அத்வைத சாஸ்திரத்தில் மனஸ் புத்தி இரண்டையும் சுத்தப்படுத்தி இரண்டையும் ஒருமுகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு சித்த சுத்தி சித்த ஐகாக்கிரியம் என்பதாகவே சொல்வது. சித்தம், மனஸ், புத்தி, அகங்காரம் என்று 4 சேர்ந்தே அந்தக்கரணம் என்ற உள்ளுறுப்பு. 4க்கும் பொதுவாக உள்ள எண்ணம் என்பதற்கு பிறப்பிடமாக இருப்பது சித்தம். எண்ணுவதான இந்த சித்தம் மற்ற 3உடனும் சேருவதாகும். மனஸ் என்பது உணரும் கருவி. அதற்கு நல்லது கெட்டது தெரியாது. பலவித உணர்ச்சிகளிலும் அது போய் விழும். புத்திதான் இதில் நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்கிற கருவி. ஜட்ஜ்மெண்ட் பவர் அதற்குத்தான் உண்டு. அகங்காரம் என்பது எல்லா எண்ணங்களுக்கும் முதலாவதான நான் என்கிற பாவம். தன்னை பரமாத்மாவில் இருந்து பிரிந்த ஒரு தனி ஜீவனாக நான் போட்டுக்கொண்டு நினைக்கும் எண்ணமே அகங்காரம். அது எப்போது நசிக்கிறதோ அப்போதுதான் தனி ஜீவனாக உள்ள நிலை, ஜீவாத்மா என்னும் நிலை போய் ஆத்மாவை அறிந்து பரமாத்மாவாக இருக்க முடியும். இந்த அகங்கார நாசந்தான் சாதனையில் உச்சிக்கொம்பு. இங்கே சமாதானத்திற்கு லட்சணம் தரும்போது ஆச்சாரியால் சித்தம் என்பது தீர்ப்பு பண்ணும் திறமையை பெற்றிருக்கும்படியான புத்தி என்பதாக இருக்கும்போது அந்த புத்தியை பிரம்மத்திலேயே ஆதானம் பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார். சாதாரணமாக சித்தம் என்றாலே மனஸ் என்றுதான் நினைப்பது வழக்கம். அதே மாதிரி நன்றாக பூரணமாக இழுத்து பிடித்து சமாதானம் பண்ண வேண்டியது மனசையே என்றுதான் பொதுவில் சொல்வது. சரியாக அர்த்தம் தெரியாவிட்டாலும் கூட நாம் மனசு சமாதானமே ஆக மாட்டேங்கிறது, மனசை சமாதானப்படுத்திக்கோ என்றெல்லாம் தான் சொல்கிறோம். கர்மா பண்ணும் கர்த்தா
மனஸ் சமாதீயதாம், மனசை சமமாக, அதாவது அலையாமல் அமைதியாக அடங்கிய நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்மாவை நடத்தி கொடுக்கும் பிராமணர்களிடம் பிரார்த்தனை பண்ணுவான். அதற்கு அவர்கள் பிரதிவச்சனமாக, அதாவது பதிலாக, அப்படியே இருக்கிறோம் என்பதற்கு சமாஹித மனசக ஸ்மஹ என்பார்கள். கர்த்தா சமாதி என்ற வார்த்தையை சொல்ல, பிராமணர்களோ அதே அர்த்தத்தில் சமாஹித என்று சொல்வதையும் கவனிக்கணும். இங்கேயும் மனசின் சமாதி அல்லது சமாஹித நிலை என்றே இருப்பதையும் கவனிக்கணும். ஏனென்றால் பொதுவாக மனசேதான் அந்த கரணம் என்கிற அளவுக்கு அதற்கு முக்கியம் கொடுத்து சொல்கிறோம். மனசை அடக்கணும், மன மாயை அகலணும், மன மாசு விலகணும் என்று இப்படி மனசை வைத்துத்தான் ஆத்தியாத்மிக சாதனையை சொல்வது வழக்கமாயிருக்கிறது. காரணம் என்ன என்றால், நானா உணர்ச்சிகளாலே ஒரு ஜீவனை நாலா பக்கமும் இழுத்து அவனுடைய அத்தனை போராட்டத்திற்கும் காரணமாயிருப்பது முக்கியமாக மனஸ்தான். சமம் என்று இந்த ஷட்கத்தில் சொல்லும்போது அதை மனஸ் ஆத்ம லட்சியத்திலேயே அடக்கி வைக்கப்பட்டுள்ள நிலை. ஸ்வலக்ஷியே நியதாவஸ்தா மனசக சம உச்சியதே என்றே டிஃபைன் பண்ணி இருக்கிறார். தமம் என்கிறதும் மனசின் ஏஜென்ட்டுகளேயான இந்திரியங்களை அடக்குவதுதான். உபரதியும் மனசடக்கலில் இன்னொரு அங்கம்தான். விருத்திகளுக்கு வெளிப்பிடிப்பு இல்லாமல் பண்ணுவதுதான் உபரதி என்றால், விருத்தி என்பதும் மனசின் போக்குதான், மனசின் ஓட்டம்தான். திதிக்ஷையில் வரும்போது பொறுமையும் மனசின் காரியம்தான். ஆகையால் மனசை சரிப்படுத்தும் சாதனைகள்தான் நாம் முன்னாலே பார்த்த எல்லாமும். இங்கே சமாதானத்தை சொல்கையில் புத்தியை நிலைநாட்டுவதை சொல்கிறார். மனஸ் நிற்கணும், மனஸ் நிலைப்படணும், மனசை இழுத்து பிடித்து ஒன்றிலேயே நிலைப்படுத்தணும் என்றே நிறைய கேட்டிருப்பீர்கள். அதனால் புத்தியை அந்த மாதிரி பண்ணணும் என்று சொன்னால் வித்தியாசமாக தோன்ற போகிறதே என்றுதான் எடுத்த எடுப்பில் அப்படி சொல்லாமல் சிரித்து கொண்டே சொல்கிறார். கொஞ்சம் சாமர்த்தியம் பண்ணி மனசென்றும் சொல்லாமல் புத்தி என்றும் சொல்லாமல் இரண்டிற்கும் பொதுவாக சித்தம் சித்தம் என்று சொல்லிக் கொண்டு வந்தேன். அதற்கும் ஆச்சாரியாலே வழிகாட்டி இருப்பதாலேயே அப்படி சொன்னேன். அபரோக்ஷானுபூதியில் அவரே சத்தாகிற லட்சியத்தில் சித்தத்தை ஐகாக்கிரியப்படுத்துவதுதான் சமாதானம் என்று நினைக்கப்படுகிறது என்றுதான் லக்ஷனை கொடுத்திருக்கிறார். சித்தை காக்கிரயம் தூ சல்லக்ஷயே சமாதானம் இதி ஸ்மிருதம். குறிப்பு ஸ்லோகம் 8. இத்தனை பீடிகை போட்டுவிட்டதால் ஏன் இங்கே புத்தியை ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். சமாதானம் நாளையும் தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.